நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். பிப்ரவரி 20 முதல் 26ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களுக்கு ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் மட்டுமில்லை, எண்ணிய செயல் ஈடேறுதல். எந்த ஒரு கிரகமும் 11ஆம் இடத்தில் இருந்தால் அற்புதமான ஒரு பலனை பெறுவீர்கள். குரு இருக்கிறார், சுக்கிரன் இருக்கார். ராசிநாதன் உச்ச நிலை குருவோடு இணைந்து இருப்பது என்பது பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபீட்சம். 2ஆம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் இருக்கிறார். இது சிறப்பான ஒரு நிலை. உங்களுக்கு 7 செவ்வாய் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். கணவன் மனைவி உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பணவரவு, பொருள் வரவு, பொருளாதாரத்தில் சுபிட்சம், கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் சிறப்பாக பணி செஞ்சு நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேலைவாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். வெளிநாடு போக நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக செல்லலாம். 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ மாத்திருஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. வாகனங்களால் ஆதாயம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசியுடனும் இந்த வாரம் நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். ஒரு சிலருக்கு எதிரிகளால் பிரச்சனை வரலாம். ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனைகள் வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். மற்றபடி பார்க்கும் பொழுது தேக ஆரோக்கியம் கூட ஒரு சிலருக்கு பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்களால் ஆதாயம், புதிதாக தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்கள் தாராளமாக செய்யுங்கள், நல்லதே நடக்கும். 10ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. 10 சனி 9இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணணும், உத்தியோகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக செல்லலாம். நீங்கள் தொழிலை மாற்றி அமைக்க விரும்பும் அன்பர்களும் தாராளமாக மாற்றி அமைச்சு நல்ல கடனை உடனே வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படுகிறது. பொருளாதாரத்தில் சுபீட்சம், நல்ல சுபீட்சம், பிள்ளைகளால் சந்தோஷம், பிள்ளைகளால் ஆதாயம். 12இல் ராகு இருப்பது என்பது உங்களுக்கு ஒரு இடமா இருக்க மாட்டீங்க, சுற்றிக்கிட்டே இருப்பீங்க, ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ எது எப்படி இருந்த போதிலும் உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 4ஆம் இடத்தை சூரியன் பார்ப்பது என்பது கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். ஒரு சிலருக்கு இந்த அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடிவயிறு, அதாவது ஏதாவது உஷ்ணக்கட்டியோ இல்லை உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ வரும். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த வாரம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரமாகத்தான் அமைகிறது. எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். சுக்கிரன் ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் பிரகாசமாக இருப்பார்கள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு உத்தியோகமோ தனியார் துறையிலையோ வேலை பார்க்குற நீங்கள் உங்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைச்சி நல்ல சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. சொந்த தொழில் பண்ணுறவங்க தொழிலில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி இல்லை தொழிலை மாற்றி அமைத்து புதுப்பித்து ரொம்ப பிரகாசமாக தொழிலை கொண்டு வந்து நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம்.
மொத்தத்தில் நீங்கள் குரு சுக்கிரன் இணைந்து இருப்பது என்பது பெண்களால் அனுகூலம், பிள்ளைகளால் ஆதாயம், ஒரு சிலர் தங்கம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட இருக்கிறது. இடம் பூமி வாங்கக்கூடிய ஒரு சூழலும் ஒரு சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு வாரம். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.